சங்கீதத்தின் புஸ்தகம் 31 சங்கீதத்தின் 19 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. கர்த்தர் நமக்கெல்லாம் நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறாரா? இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில் எல்லாம் நன்மை உண்டாக போகிறது. நன்மையை தேவன் உண்டாக்குகிறார், நன்மையை உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு மத்தியில கர்த்தரை நம்புறவங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை உண்டாக்குகிறவரா இருக்கிறார். God is a God of good things. தேவன் நன்மைகளின் தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுறது அப்படின்னு சொன்ன உடனே பயந்துராதீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறது என்பது அவர் மேல் மரியாதை செலுத்துவது, அவரை கனம் பண்ணுவது, ரெவரன்ஸ் குறிக்குது. தேவன் மேல் பக்தி உள்ளவர்களாய், தேவனை ஆராதிக்கிறவர்களாய், தேவன் மேல் மரியாதை கொண்டவர்களாய் இருக்கிறவர்களையும் மனுபுத்திரர்களுக்கு மத்தியில யாரெல்லாம் நாங்க ஆண்டவர் பிள்ளைங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம்னு சொல்றாங்களோ அவங்க வாழ்க்கையில எல்லாம் கர்த்தர் நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இந்த வசனத்துல சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஒரு மிகுந்த ஆச்சரியத்தோடு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எவ்வளவு பெரிதா இருக்கிறது. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு தேவ மனுஷன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அது ஆச்சரியம், அதை விவரிக்க முடியாது. அதனாலதான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அவரே கேள்வி எழுப்புற மாதிரி சொல்றாரு, எவ்வளவு பெரிதா இருக்கிறது. உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உண்டு பண்ணி வைத்திருக்கிற, உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் மிக பெரியது. இந்த நாள்ல நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நன்மை செய்கிறவர். தேவனுடைய நன்மை மிக பெரியது. பல பேருக்கு என்ன சந்தேகம்னா, ஆண்டவர் ஒருவேளை இந்த தீமையை அனுமதிச்சிருப்பாரோ, கர்த்தர் இந்த தீமையை செஞ்சிருப்பாரோ? இல்ல, அவர் தீமை செய்கிறவர் அல்ல, அவர் நன்மை செய்கிற தேவன். அவர் நன்மை உண்டு பண்ணுகிறவர். அவரிடத்திலிருந்து தீமை வர முடியாது. அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நன்மைதான் செய்வார். ஒருவேளை உலகத்துல நம்மை சூழ்ந்து தீமை இருக்கிறத நம்ம பார்க்கறதுனால கர்த்தர் அனுமதிச்சிருப்பாரோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இந்த தீமை அவருடைய நன்மையை ஓவர்டேக் பண்ணவே முடியாது. ஆனா கர்த்தருடைய நன்மை எல்லா தீமைகளையும் ஓவர்டேக் பண்ணிவிடும். தேவனுடைய நன்மை மிக பெரியது. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து நீங்க விஷத்தை கொண்டு போய் ஆத்துல கலந்தீங்கன்னா அதனால தண்ணி எல்லாம் பாய்சன் ஆக போறது கிடையாது. ஏன்னா அது வெள்ளம் போல தண்ணீர் போய் கொண்டிருக்கிறது. வெள்ளம் போல போய் கொண்டிருக்கிற தண்ணீர்ல சில துளி விஷம் கலக்கிறதுனால பெரிய பாதிப்பு வராது. அந்த நல்ல தண்ணி இந்த விஷத்தன்மையை முறித்து விடும். அதுபோல நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள், பிசாசு எவ்வளவு தீமையை கொண்டு வந்தாலும் அந்த தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றிவிடும். அவர் நன்மையினால் நம்மை நிரப்புகிறவர். அவர் நல்லவர். அவருக்கு பயந்தவர்களுக்கும் அவர் மேல் நம்பிக்கை வைத்தவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நன்மை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் என்னுடைய சத்தத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? இந்த நாளில் கர்த்தர் வெளிப்படுத்த போற இந்த சத்தியம் உங்களுடைய கண்ணோட்டத்துல, உங்களுடைய மனநிலையில, உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது. டைப் பண்ணுங்க, God is a good God. தேவன் நல்ல தேவனா இருக்கிறார் அப்படின்னு டைப் பண்ணி நீங்க விசுவாச அறிக்கை செய்யுங்க. அவர் நல்லவர், நன்மையை உண்டாக்குகிறவர். நமக்காக அவர் நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஓகே, வேதத்திலே நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் மனுஷனுக்கு சாய்ஸ் கொடுக்கிறார். ஆரம்பத்திலிருந்து என்ன சாய்ஸ் கொடுக்கிறார்னா, உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் நன்மையையும் தீமையும் வைத்திருக்கிறேன் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஆண்டவர் எதை சூஸ் பண்ற சொல்றாருன்னா, சூஸ் லைஃப், சூஸ் குட்னஸ் அப்படின்னு சொல்றார். தேவன் மனுஷனுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, உனக்கு முன்னாடி நன்மை மாத்திரம் தான் இருக்கும்னு நான் சொல்லல, நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். ஆனா நீ ஒன்னு செய்யணும், நன்மையை மாத்திரம் சூஸ் பண்ணணும், நன்மையை தான் தெரிந்து கொள்ளணும்னு ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பது போல தேவன் அழகாக கற்றுக் கொடுத்து வருகிறார். இன்றைக்கு பல நேரங்களில் இப்படிப்பட்ட தீமையான நெருக்கத்தின் காலங்களில் பலர் தீமையான வார்த்தைகளை பேசுறதை நம்ம கேட்டிருக்கலாம். கர்த்தரை பற்றியும் அல்லது சூழ்நிலைகளை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் எதிர்மறையான வார்த்தைகள் நிறைய நம்ம காதுகளுக்கு கேட்கலாம். அதை நம்மால அடக்க முடியாது. ஆனா ஒண்ணு செய்யலாம், நான் எதை தெரிந்து கொள்ள போகிறேன்,
சபைக்கு நான் ஒரு காரியத்தை கத்துக் கொடுக்கிறேன். எதை சூஸ் பண்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். தீய செய்திகள் வரும், தீய விமர்சனங்கள் வரும், தீய நெகட்டிவ் வேர்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். ஆண்டவரை பற்றி தவறான படத்தை காட்டுறவங்களும் இருப்பாங்க. ஆனா அதுக்கு மத்தியில நம்ம என்ன பண்ணணுமா? ஜீவனை தெரிந்து கொள்ளணுமா, நன்மையை தெரிந்து கொள்ளணுமா, கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள பழகணுமா. நான் எதை தெரிந்து கொள்ளுகிறேனோ அதுதான் என் வாழ்க்கையில வரும் அப்படின்றார். அப்ப மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரியது என்னன்னா, சூஸ் லைஃப். உனக்கு நான் அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறேன், சுயாதீனம் என்கிற ஒரு பெர்மிஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீ தான் உன் லைஃபை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, உனக்கு முன்னாடி நன்மை இருக்கலாம், தீமை இருக்கலாம், ஆனா நீ தீமையை சூஸ் பண்ணக்கூடாது, நன்மையை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்றான். ஒரு 12 பேரை சூஸ் பண்ணி போய் நீங்க பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்காருல, போய் நீங்க வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விடும்போது 2 பேரு நல்லதை பார்த்துட்டு வராங்க, 10 பேரு தீயதை பார்த்துட்டு வராங்க. அவங்க தான் சூஸ் பண்றாங்க. கண்ணுக்கு முன்னாடி ஒரே தேசத்தை தான் பார்க்கறாங்க, ஒரே நேரத்துல தான் போறாங்க, ஒரே மனிதர்களை தான் பார்த்துட்டு வராங்க. ஆனா ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை தெரிந்தெடுக்கிறார்கள். இந்த 10 பேர் தீமையை தெரிஞ்சு எடுத்துட்டு, நம்மால போக முடியாது, சுதந்திரிக்க முடியாது, நமக்கு அது கிடைக்காது, நமக்கு பலன் இல்ல, அவங்க கண்ணுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப சின்னதா தெரியுறோம்னு தீய செய்திகளோடு வருகிறார்கள் பாளையத்திற்கு. மற்ற 2 பேரோ விசுவாச வார்த்தைகளோடு வருகிறார்கள். வரும்போது பார்த்தா தீய செய்தி வேகமா பரவுது. நடக்காது, முடியாது, அவ்வளவுதான், இனிமே நம்மால சுதந்திரிக்க முடியாது, நம்ம அவங்களுக்கு இரையாயிரும், அவங்க கண்ணில் வெட்டுக்கிளிய போல இருக்கிறோன்னு தீய செய்தியை எல்லாம் ஈஸியா நம்பிடுறாங்க. ஆனா 2 பேர் வந்து சொல்ற நல்ல செய்தியை யாராலும் நம்ப முடியல. ஆனா யார் 2 பேர் அந்த நல்லதை நம்பினாங்களோ அந்த 2 பேர் அதை சுதந்திரிச்சிட்டாங்க, மத்தவங்க சுதந்திரிக்கல. இப்ப நான் கேட்கிறேன், அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை யோசுவா காலேபுக்கு மட்டும்தான் கர்த்தர் வச்சாரா, இல்ல இவங்க அதை சூஸ் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா, கர்த்தர் ஒன்னும் பட்சபாதம் உள்ளவரா உனக்கு தருவேன் உனக்கு தரமாட்டேன்னு சொல்ல, ஆனா ஆப்ஷன் அவங்க கையில கொடுத்துட்டு சொல்றாரு, யூ சூஸ், நீங்க தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாரு. 2 பேர் நன்மையை தெரிந்தெடுத்துட்டாங்க, 2 பேர் வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டாங்க. மீதி 10 பேர் வந்து அத்தனை பேரையும் கரெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, முடியாதுன்ற பொய்யை விதைச்சிட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒருவேளை யாராவது தீமையை, எதிர்மறையானதை, கர்த்தர் கெட்டவர், கர்த்தர் தீமையை செய்கிறார், கர்த்தர் தீமையை உங்க வாழ்க்கையில் அனுமதிச்சிட்டாரு, இனி அவ்வளவுதான் அப்படின்னு விதைச்சாங்கன்னா, நான் சொல்றேன் உங்க கையில தான் இருக்கு. நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அதுதான் நடக்கும். ஆனா நானும் என் வீட்டாருமோ வென்றார், நானும் எங்கள் சபையாருமோ வென்றார், ஜீவனை தெரிந்தெடுக்கிறோம், நன்மையை தெரிந்தெடுக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்று அறிக்கை செய்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் என்னோட சேர்ந்துக்க ரெடி? கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவர் தீமை உண்டு பண்ணவும் மாட்டார், தீமையை அனுமதிக்கவும் மாட்டார். அவர் நன்மையினால் நம்மை நிரப்புவார். ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். யோபுவின் புஸ்தகம், யோபுவின் புஸ்தகத்தின் 12ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் இப்படி சொல்லுது, வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது அல்லவா. இந்த இடத்துல வேதம் சொல்லுது, எப்படி இந்த வாயினால ஆகாரத்தை ருசி பார்க்கிறோமோ அது போல நம்முடைய செவிகள் வார்த்தைகளை ருசிக்க வேண்டுமா. என்னதான் சாப்பாடு செஞ்சிருக்கட்டுமே, நம்ம ஒரு வாயில வச்சோன்னு சொல்லுவோம், ஒன்னா டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவோம், ரொம்ப ருசியா இருக்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஐயா உப்பு அதிகமா இருக்கு வாயில வைக்க முடியல, காரம் அதிகமா இருக்கு. இந்த நாவு, இந்த வாய் நமக்கு ருசி கண்டு விடுகிறது, எது நல்லது எது கெட்டது என்பதை இந்த வாய் ருசிக்க செய்கிறது இல்ல. அது போல வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய செவிகள் வார்த்தைகளை ருசிக்க வேண்டும். என்ன கிடைச்சாலும் கேட்க கூடாதுங்க, நல்லதை கேட்கணும், தீயதை கேட்க கூடாது. யோசிச்சு பாருங்க, இந்த வாயில யாராவது பாய்சன் எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த பாய்சன் அவர்களுடைய சரீரத்தை பாதிக்கிறது, அவர்களுடைய சரீரத்தை அழிக்கிறது. உள்ள அந்த பாய்சன் போய் கலந்துருச்சுன்னா அவர்களுடைய உயிரை காப்பாற்ற ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசம் எடுக்கிறாங்க. எப்படி உள்ள போகிற ஆகாரம் இந்த சரீரத்தை தீர்மானிக்கிறதோ, இந்த சரீர வாழ்க்கையை தீர்மானிக்கிறதோ, இந்த சரீரத்தினுடைய சுகத்தையும் சுகவீனத்தையும் தீர்மானிக்கிறதோ, அது போல வேதம் சொல்லுகிறது, உன் செவியில் எதை கேட்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஆகவேதான் இயேசு சொன்னார், நீங்கள் கேட்பதை குறித்து மிகவும் கவனமாக இருங்கள், ஏனென்றால் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் சொல்லியிருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் எப்படி ஒரு சாப்பாட்டை சுவைச்சு சாப்பிடுறோமோ, நல்லா இருந்தா சாப்பிடுறோம், நல்லா இல்லைன்னா வைக்கிறோம்ல, நம்ம சரீரத்திற்கு நல்லதை சாப்பிடுறோம், சரீரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதை சாப்பிடுறது இல்லை. அதே போல உங்களுடைய செவிகள் வார்த்தைகளை ருசிக்க பழகணும்.
வார்த்தைகளை ருசிக்க பழகணும். நல்ல செய்தியை கேளுங்க, தீய செய்தியை கேட்காதீங்க. இயேசுவனுடைய வாழ்க்கையை படிச்சு பாருங்க. அவர் நல்லதை மட்டும்தான் கேட்டார், தீயதை கேட்கல. நோன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாரு. எத்தனை இடத்துல அவிசுவாசமான வார்த்தைகளை இயேசு கேட்டு கொண்டிருந்தார் யோசிச்சு பாருங்க. எங்கேயுமே அவர் அவிசுவாசமான வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, நல்லதை தெரிந்தெடுக்கிறார். இன்றைக்கு சபைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்னாடி நல்ல செய்தி இருக்கு, கெட்ட செய்தி இருக்கு, நன்மையும் இருக்கு, தீமை இருக்கு. தயவு செய்து நன்மையை தெரிந்தெடுங்கள், தயவு செய்து நல்ல செய்தியை தெரிந்தெடுங்கள். உங்கள் செவிகள் வார்த்தைகளை ருசிக்கட்டும், உங்கள் செவிகள் வார்த்தைகளை ருசிக்கட்டும். ஐ ப்ராமிஸ் யூ, உங்களுக்கு நான் சொல்ல முடியும், லவ் ஆஃப் காட் மினிஸ்ட்ரீஸ் எப்பொழுதுமே நல்ல செய்திகளை மாத்திரம் நான் கொண்டு வரும், தீய செய்திகளை கொண்டு வராது. இது கர்த்தருடைய நற்செய்தியை பிரசங்கம் பண்ணுகிற சபை. கர்த்தர் நன்மை செய்கிறவர், கர்த்தருடைய நன்மை நமக்கு உண்டாயிருக்கிறது. ஓகே, ஏன் ஒரு தேவ பிள்ளை நன்மையை மாத்திரம் போக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, எதை போக்கஸ் பண்றோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்குது. அப்போ ஒரு தேவ பிள்ளை நன்மை போக்கஸ் பண்ணும். சங்கீதக்காரன் அழகா ஒரு இடத்துல சொல்றார் பாருங்க, 27ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்துல ஒரு காரியத்தை சொல்றார். நான் என்ன சொல்றேன்னா, ஏன் கர்த்தருடைய நன்மையை, குட்னஸ் ஆஃப் காட் நீங்களும் நானும் ஏன் போக்கஸ் பண்ணணும்னு சொல்றேன். 27ஆம் சங்கீதத்தின் 13ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தாவீது சொல்றாரு, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஜீவனுள்ளோர் தேசத்திலே, அதாவது இந்த பூமியில கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் என்றைக்கோ கெட்டு போயிருப்பேன். அந்த சங்கீதத்தின் துவக்கத்தில் எப்படி துவங்குறார்னா, 2ஆம் வசனத்துல பாருங்க, என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். என் சத்துருக்கள், என்னை பகைக்கிறவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டு என்னை நெருக்கினார்கள். அப்போ ஒரு பக்கம் வரலங்க சத்துரு தாவீதுக்கு ஒரு பக்கம் வரல, பல பக்கத்துல வந்து நெருக்கினாலும் அவங்க இடறி விழுந்துட்டாங்க. நான் எழுந்துட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா சொல்றாரு? கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசித்து கொண்டிருந்தேன். ஒருவேளை இந்த நெருக்கமான சூழ்நிலையில் என்ன நடக்குமோ, என் வாழ்க்கையில் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு பயந்து இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், நீங்க கெட்டு போகக்கூடாதுன்னா கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்றாரு, இந்த விசுவாசம்தான் என்னை சத்துருக்களின் மத்தியில் கெட்டு போகாமல் காக்க பண்ணினது. கொள்ளை நோயா, சூழ்நிலையா, பிரச்சனையா, பாதிப்புகளா, பலவீனமா உங்களை சூழ்ந்திருந்தாலும் அதுக்கு மத்தியில் நீங்க எதை போக்கஸ் பண்ண தெரியுமா? கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன். தேவ சபை கர்த்தருடைய நன்மையை காணப்போகிறது. தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய நன்மையை காணப்போகிறீர்கள். ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய நன்மையை பார்க்க போகிறீர்கள். சபை நன்மையை பார்க்க போகிறது. சபைக்கு ஒரு நாளும் தீமை செய்ய முடியாது. சபை நன்மையை தான் பார்க்கும். சபையை ஒருவரும் மேற்கொள்ளவும் முடியாது, சபையை யாரும் மேற்கொள்ளவும் முடியாது. சபைதான் சகலத்தையும் மேற்கொள்ள போகிறது. ஆவியின் கண்கள்ல பாருங்க, பல நேரங்களில் நம்ம பண்ற தப்பு என்னன்னா, சூழ்நிலையை வச்சு கர்த்தரை பார்க்கணும். இல்லை, சூழ்நிலையை வச்சு நீங்க கர்த்தரை பார்க்க கூடாது, கர்த்தரை வச்சு சூழ்நிலையை பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா சூழ்நிலை உங்களுக்கு ரொம்ப சின்னதா தெரியும். ஆண்டவர் சொல்றார், கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். மேலே உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லாமே சின்னதா தெரியும். இந்த மனுஷ மூளை ரொம்ப சின்னதா யோசிக்கிறதுனால சூழ்நிலை பெருசாவும் கர்த்தரை சின்னதாகவும் பார்க்குது. சூழ்நிலையின் கண்ணாடியின் வழியா தேவனை பார்க்காதீங்க, தேவனுடைய கண்ணாடி வழியா சூழ்நிலை பாருங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் இனிமே கர்த்தருடைய நன்மையை போக்கஸ் பண்ண போறோம். அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையை நாம் போக்கஸ் பண்ண போகிறோம். அடுத்த சில நிமிடங்கள் இந்த நன்மை குறித்து உங்களுக்கு பேசிட்டு, இந்த நன்மையில வாழ்றது எப்படின்னு ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புறேன். ரொம்ப எக்ஸைட்டடா கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க, உற்சாகமா கர்த்தருடைய வசனத்தை ரிசீவ் பண்ணிக்கோங்க. இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில பலத்த கிரியைகளை செய்ய போகிறது. முதலாவது, தேவ பிள்ளைகள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நான் எதை நம்புகிறேன் என்பது ரொம்ப முக்கியம். நான் எதை நம்புறேனோ அதுதான் என் வாழ்க்கையில உணர்வாய் மாறுகிறது. பிலீஃப் சிஸ்டம் தான் நமக்கு வந்து இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணு. உணர்வுகளுக்கு யாரும் தப்பிக்கவே முடியாது. உணர்வுகள் டிஃபால்ட்டா பயமாகட்டும், கோபமாகட்டும், இந்த உணர்வுகள் எல்லாம் சந்தோஷமாகட்டும், சோகமாக இருக்கிறதாகட்டும், இது எல்லாமே இமோஷன்ஸ், இதெல்லாமே ஃபீலிங்ஸ். இந்த ஃபீலிங்லாம் எதை சார்ந்ததுன்னா, நான் எதை நம்புகிறேனோ அதை சார்ந்தது. என்னுடைய நம்பிக்கை சார்ந்தது தான் என்னுடைய உணர்வுகள்.
ஒரு உதாரணத்தை சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ ஒரு ஆற்றுக்கு போறோம் அப்படின்னா, ஆற்றுக்கு போறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் போன உடனே தண்ணியில குதிச்சு விளையாடுவாங்க. இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா தண்ணியில காலை வைக்கிறதுக்கே பயப்படுவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கைகள் தான் வித்தியாசம். ஒருத்தர் என்ன நம்புறாருன்னா, எவ்வளோ தண்ணி போனாலும் இந்த தண்ணி என்ன இழுத்துட்டு போக முடியாது, நான் ஜாலியா விளையாண்டுட்டு நான் திரும்ப வெளியே வந்துடுவேன், நான் நீந்தி வெளியே வர முடியும்னு அவர் நம்புறாரு. இன்னொருத்தங்க என்ன நம்புறாங்கன்னா, நான் இறங்கினா தண்ணி என்னை இழுத்துட்டு போயிருமோ, எனக்கு உயிர் போயிருமோ நம்பிக்கை. அப்ப இந்த நம்பிக்கை தான் உணர்வுகளை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த உணர்வுகள் அவர்களுடைய செயல்களை தடுக்கிறது. ஆவிக்குரிய ரீதியாகவும் நம்ம புரிஞ்சுக்கணும், எதை நம்புறோமோ அதுதான் நம்ம உணர்வுகளா மாறுது. எதை உணர்றோமோ அதை தான் நம்ம செய்வோம். கர்த்தர் நல்லவர்னு நம்பணும்னு வைங்களேன், நம்மளுடைய உணர்வுகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கும். எவ்வளோ தீமை நம்மளை சுத்தி நடந்தாலும் கர்த்தர் நல்லது செய்வார்னு நம்ம நம்ப தொடங்கிறோம். ஸோ இந்த நாளில் நம்முடைய உணர்வுகள் மாறணும்னா நம்முடைய நம்பிக்கைகள் மாறணும். அப்படி இன்றைக்கு கர்த்தர் நல்லவர் அப்படின்றத உங்களுக்கு வேதத்திலிருந்து காட்டி கொடுக்க போற கர்த்தருடைய நன்மை எவ்வளவு பெருசு, ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சு கொள்ள போறோம். சங்கீதத்துல நிறைய வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர்னே சொல்லியிருக்கு. பல நேரங்கள்ல இந்த மனுஷனுடைய இயல்பு என்ன சொல்லுதுன்னா, சூழ்நிலை பார்க்கும் போதெல்லாம் ஐயோ கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார், கர்த்தர் நமக்கு நீதி செய்கிறாரு, கர்த்தர் பாவிகளை தண்டிக்கிறாரு அப்படின்னு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கர்த்தரை மாத்துறோம். ஒரு வசனத்தை நம்ம மறந்துடக்கூடாது. வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. ஒரு தெளிவான ஒரு சத்தியம் என்னன்னா, நம்ம மாறுற மாதிரி கர்த்தர் மாற மாட்டாராம். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. மனுஷங்க பார்த்தீங்கன்னா நன்மை நடக்கும்போது கர்த்தர் நல்லவர்னு சாட்சி சொல்லுவாங்க. ஒரு தீமை வந்துருச்சுன்னா கர்த்தர் எங்களை கைவிட்டாரு, எங்க ஜெபத்தை கேட்காம போயிட்டாரு. அப்ப இந்த மனசு மாறுறது யாருன்னா மனுஷன் தான் மாறுறான ஒழிய கர்த்தர் மாறுறவரே கிடையாதுங்க. நிறைய பேர் சூழ்நிலை மோசமா இருக்கும்போது வந்துருவாங்க, கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார், கர்த்தர் அடிக்க. சூழ்நிலை எல்லாம் நல்லா இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நீ சூழ்நிலையை பொறுத்தெல்லாம் கர்த்தரை நீங்க ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சூழ்நிலையை பார்த்து தெரிஞ்சுக்கூடாது. அவர் எப்பொழுதும் மாறாதவராகவே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் பட்சபாதம் இல்லாதவர், அவர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உங்க வாழ்க்கையில உங்க மனசுல கர்த்தர் மாறிட்டாரு, கர்த்தர் அந்த காலத்துல இப்படி இருந்தார், இந்த காலத்துல இப்படி இருந்தார் அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் நினைச்சீங்கன்னா நீங்க பொய்ய நம்பிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அவர் மனம் மாற மனிதன் அல்ல. மனுஷங்க தான் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க, அவங்களுடைய உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க, மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க. கர்த்தருக்கு அப்படி மாற தெரியாது. அவர் என்றென்றைக்கும் மாறாதவர். அது மாத்திரமல்ல, அவர் எப்பொழுதும் நல்லவர். ஆதியிலிருந்தே பாத்தீங்கன்னா கர்த்தர் நன்மையோடு தொடர்புடையவராகவே இருப்பார், நன்மை செய்கிறவராகவே இருப்பார். சிருஷ்டித்த போது கூட ஒரு நாள் என்ன சொல்றாரு, திரும்பி பார்த்து நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். அப்ப கர்த்தருடைய இருதயம் எல்லாம் நல்லா இருக்குல்ல, எல்லாம் நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கணும்னே நினைக்கிற தேவன், நல்லதா மாத்திரமே நினைக்கிற தேவன், தீமை கூட நல்லதா மாத்தி சந்தோஷப்படுற தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோன்றத மறந்துடக்கூடாது. நல்லா இருக்கிறத கெடுக்கிற தேவன் அல்ல, கெட்டு போய் இருக்கிறத நல்லதா மாற்றுகிற தேவன் அவர். வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் உடைஞ்சு போய் கிடக்குதோ அதெல்லாம் சரி பண்ண நான் வந்திருக்கிறேன். பூமியானது ஒழுங்கின்மையாய் வெறுமையா இருந்த போது நல்லா இல்ல பாக்குறதுக்கு, ஆனா அதை சரி செஞ்சுட்டு ஒவ்வொரு நாளும் சொல்றாரு, நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் கடைசியில சொல்லி இருக்குது, மிகவும் நன்றாயிருந்தது, மிகவும் நன்றாயிருந்தது. ஓகே, மனுஷனை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டு மனுஷனை பார்க்கிறார், சொல்றாரு மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. எங்கெல்லாம் நல்லதல்லன்னு சொல்றாரோ அதெல்லாம் நல்லதா அவர் மாத்திக்கிட்டே வரார். மனுஷன் தனியா இருக்கிறது நல்லதல்ல, சரி அப்படியே இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லல. அவன் நல்லதல்லன்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணை உண்டாக்கி நல்லாததை நல்லதாய் மாற்றுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் தீமை செய்கிறவர் அல்ல, நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நன்மை எத்தனை பெரிதா இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். அது மாத்திரம் தானா? இல்ல, பல இடங்கள்ல கர்த்தருடைய நன்மையை நம்ம பார்க்க முடியும். எல்லாவற்றையும் எடுத்து வாசித்தா நேரம் பத்தாது. உங்கள் எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும், அதனால அந்த சம்பவத்தை நீங்க போய் பொறுமையா படிச்சு பாருங்க. அந்த சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்றேன். மோசே சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரணும்ன்றார். நான் உம்முடைய மகிமை பார்த்தே ஆகணும், உம்முடைய மகிமை காண்பித்தரணும்னு சொன்ன போது கர்த்தர் மகிமை பத்தி என்ன சொல்றான்னு பாருங்க. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் என்றார். ஆண்டவர்கிட்ட மோசே கேட்கிறாரு, உங்க மகிமை எனக்கு காட்டுங்கப்பா, ஷோ மீ யுவர் க்ளோரி அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாராம் தெரியுமா? 19ஆம் வசனம்,
அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மகிமையை காட்டுன்னு கேட்டவங்களுக்கு மகிமையை தானே காட்டணும். நம்ம நினைச்சுக்கிட்டோம் தேவனுடைய மகிமன்றது அப்படியே மேகம் மாதிரி இருக்கும் பிரதர், புகை மாதிரி இருக்கும், தேவனுடைய மகிமன்றது பயங்கரமா இருக்கும், அப்படி இப்படின்னு நம்ம நினைச்சிருக்கலாம், நம்மளுடைய இமேஜினேஷன் இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல கர்த்தரே தம்முடைய மகிமை காட்டுறதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். இந்த தமிழ்ல என்னுடைய தயையெல்லாம் போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா போட்டிருக்கு, குட்னஸ். என்னுடைய தயையை, என்னுடைய நன்மையை உனக்கு முன்பாக நான் கடந்து போக பண்ணுவேன். அந்த வசனத்தை இங்கிலீஷ்ல ஸ்கிரீன்ல போட்டிருக்கோம் பாருங்க, குட்னஸ் ஆஃப் காட். அவர் சொல்றாரு மகிமையை காட்டுங்கன்னு சொன்னா அப்ப என்ன சொல்றாருன்னா, என் நன்மை தான்ப்பா மகிமை பார்க்கணும்னு நினைக்கிறேன், என் நன்மையை பாரு, என் நன்மை தான் மகிமையா இருக்கிறது, தேவனுடைய நன்மை கடந்து போக பண்ணுவேன் அப்படின்றார். அப்போ தேவனுடைய மகிமையே நன்மையால் நிறைந்திருக்கிறது. இவ்வளோ நன்மையால் நிறைந்திருக்கிறவர் எப்படிங்க தீமை செய்ய முடியும்? கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். தேவன் அவரோடு இருந்ததுனால இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். கர்த்தர் அவ்வளோ நல்லவரா, அவர் நன்மை செய்கிறவரா. பல நேரங்களில் நம்முடைய மனம் யோசிக்கிறது, ஒருவேளை சிலர் நமக்கு சொல்லியிருக்கலாம், கர்த்தர் நல்லவங்களுக்கு நல்லவரா இருப்பாரு, தீமை செஞ்சா நியாயம் தீர்த்துருவாரு, பாவிகளை கர்த்தர் நீதியா நியாயம் தீர்ப்பாரு, அப்படி இப்படின்னு நம்ம மனசுல பல எண்ணங்கள் ஓடலாம். ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லட்டுங்களா, கர்த்தர் நல்லவங்களுக்கு நல்லவர், கெட்டவங்களுக்கு கெட்டவர் அல்ல. நல்லவர்களுக்கும் அவர் நல்லவர், கெட்டவர்களுக்கும் அவர் நல்லவர். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேனே, அது வாசித்தா உங்களுக்கு புரியும். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இயேசு சொல்றாரு, அன்னைக்கு வரைக்கும் ஜனங்களாம் என்ன நம்பிட்டு இருந்தாங்கன்னா, கர்த்தர் நல்லவங்களுக்கு நன்மை செய்வார், தீயவர்களுக்கு தீமை செய்வான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு வந்து சொல்றாரு, உங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, உங்க பிதா எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல, அவர் நல்லவர்களுக்கு மாத்திரம் இல்லையா, தீயவர்களுக்கும் நன்மை செய்கிறவராம். ஒருவேளை மனிதர்களா இருக்கிற நம்மால ஏத்துக்க முடியாது. ஏன் தெரியுமா, நம்ம வாழ்ற உலகம் அப்படிப்பட்ட உலகம். இந்த உலகம் நல்லவங்களை தான் நன்மை செய்யும், தீயவங்களை வெறுத்து தள்ளிரும், ஒதுக்கிரும். ஆனா ஆண்டவர் எப்படி தெரியுங்களா, தீயவர்களுக்கும் அவர் நன்மை தான் செய்வார். இந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது கர்த்தர் தீமை அனுமதிச்சிட்டாரு, பாவம் செஞ்சதுனால தண்டிச்சிட்டாருன்னா என்னால ஏத்துக்க முடியல. நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா என்னால ஏத்துக்க முடியாது. ஏன் தெரியுமா, இயேசு சொல்றார், அவர் நல்லவர்களுக்கு மாத்திரம் நன்மை செய்கிறவர் அல்ல, தீயவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறவர் தான். தீயவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறவர். இந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. இந்த வசனம் தான் இயேசு பிதாவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு வசனம். அவர் சொல்றார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர் அவர். ஆள் பார்த்து செய்கிறவர் கிடையாது, அவனுடைய பாஸ்ட் ஹிஸ்டரியை பார்த்து அவனுக்கு நன்மை செய்கிறவர் கிடையாது. எல்லாரையும் ஒன்று போல பார்த்து யாவருக்காகவும் தம்முடைய ஜீவனை கொடுத்தவர். அதுக்கு முந்தின வசனத்தில் அவர் சொல்றாரு பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா, சத்துருக்களை என்ன பண்ணிருங்க, சிநேகிச்சிருங்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிச்சிருங்க, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய சத்துருவை கூட நீ நேசிச்சிருப்பா, உன்னை பகைக்கிறவங்களுக்கு நீ நன்மை செஞ்சிரு, உன்னை சபிக்கிறவங்களை நீ என்ன பண்ணு, ஆசீர்வதிச்சு. என்ன இப்படி செய்ய சொல்லிட்டு அவர் என்ன சத்துரு அழிச்சிருவாரா? அவர் என்ன பகைஞர்களுக்கு தீயவர்களுக்கு தீமை செஞ்சிருவாரா? அவர் சபிக்கிறவங்களை திருப்பி சபிச்சுட்டு போயிடுவாரா? அப்ப என்னை விட ஆண்டவர் மோசமானவர்ன்றீங்களா? இல்லையே. ஆண்டவர் என்ன எனக்கு கற்றுக் கொடுக்கிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். யாரையும் ஒதுக்காத, தீமைக்கு தீமை செய்யாத, அப்படி செஞ்சேனா நீ தகப்பனுடைய பிள்ளையா கிடையாதுன்றாரு. பரமபிதாவுடைய பிள்ளையா இருந்தா அவர் எப்படி தீயவனுக்கு கூட நன்மை செய்யறாரோ நீங்களும் அப்படி செய்யணும்னு சொல்றாருல. சொல்றேன், கர்த்தர் தீயவனுக்கு தீமை செய்கிறவர் அல்ல, தீயவனுக்கும் அவர் நன்மை செய்கிறவர் தான்.
ரோமர் 2:4 சொல்லுது, அவருடைய நன்மை குணப்படும்படி நம்மை ஏவுகிறது. தேவ தயவு நம்மை குணப்படும்படி ஏவுகிறதாம். தேவ தயவு, குட்னஸ் ஆஃப் காட் லீட்ஸ் அன்டு ரிப்பென்டன்ஸ் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு பல நேரத்துல மனம் திரும்பு நம்ம திட்டுறோம், மனம் திரும்புன்னு ஒவ்வொருத்தரையும் கண்டிக்கிறோம். தேவன் கண்டிக்க மாட்டாராம், நன்மை செஞ்சு அழகா திருப்புவாராம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அவருடைய தயவு குணப்படும்படி நம்ம ஏவுகிறதாம். ஆண்டவர் அழகா நம்மளை ஏவி மனம் திரும்ப வைப்பார். எப்படி மனம் திரும்ப வைப்பாராம்? நன்மை செய்து மனம் திரும்ப வைப்பாராம். தயவு செய்து சொல்றேன், உங்களுடைய மனதுல தேவனை குறித்து இருக்கிற தவறான படங்கள் எல்லாம் வெளியேறட்டும். கர்த்தர் தீயவருக்கு தீமை செய்யறாரு, நியாயம் இருக்கிறானா, தேவன் சொல்லாததெல்லாம் நம்மளா கற்பனை செஞ்சு மனுஷனுடைய இயல்புனால அப்படி பேசிடக்கூடாது. வேதம் சொல்லுது, அவர் என்ன பண்ணுவாரா, கண்டிச்சு நம்மளை மனம் திரும்ப வைக்கிறவர் அல்ல, நன்மை செய்து நம்மை திருப்புகிறவர். நன்மை செய்து நம்மை திருப்புகிறவர். உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, இப்போ ஒருத்தன் திருடுறான்னு வைங்களேன். ஒருத்தர் திருடுறானா அவன் ஏன் திருடுறான்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திருடுறான், ஏதோ கஷ்டத்துல திருடுறான். அவனை போய் திருடாத, இனிமேல் திருடுனா உள்ள போட்டுருவேன் அப்படி இப்படின்னு நம்ம பேசும்போது என்ன ஆகுனா, ஒரு பயத்தினால அவனை புரிஞ்சுக்காம நம்ம பேசுறோம். இதே ஒருத்தர் போய், என்னப்பா திருடிட்டு இருக்க, உனக்கு என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லையா, கவலைப்படாத, இனிமே உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், உனக்கு எல்லாம் நான் செஞ்சிடறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவன் திருடுவான்னு நினைக்கிறீங்க? திருட மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் எதுக்காக திருடிட்டு இருக்கானோ அதை இன்னொருத்தன் செய்யறேன்னு சொல்லும் போது அவன் நீ திருட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மளை திட்டி மனம் திரும்ப வைக்கிறவர் அல்ல, தயவு காண்பித்து நம்மை மனம் திரும்ப வைக்கிறார். அவருடைய தயவு குணப்படும்படி நம்மை ஏவுகிறது. நன்மையை செஞ்சு செஞ்சு நம்மளை ஆச்சரியப்படுத்திடுவாரு. விபச்சாரத்துல கையும் களவுமா பிடிக்கப்பட்டு கொண்டு வந்து அவனெல்லாம் திட்டுறான். நீ இந்த பாவம் செஞ்சுட்டில, வா உன்னை நாங்கெல்லாம் சேர்ந்து உன்னை கொல்ல போறோம், அவ்வளவுதான், நீ இன்னைக்கு சாக போறான்னு இழுத்துட்டு வந்திருப்பானுங்க. இழுத்துட்டு கொண்டு வந்து இயேசு முன்னாடி போட்டா இயேசுவை பார்க்க முடியல, தலை குனிந்து அவள் உட்கார்ந்து இருக்கிறா. ஏன்னா அவ பண்ணது தப்புன்னு தெரியும், அவளுக்கு இந்த தண்டனை தான் வரப்போகுதுன்னு தெரியும். இயேசுகிட்ட கொண்டு வந்து விட்டாங்க, தலை குனிஞ்சிருக்கிறா. இயேசுவும் அவளை திட்டவில்லை, இயேசுவும் அவளை நியாயம் தீர்க்கவில்லை. இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? போ, நீ வாழ்ந்துரு, இனிமே பாவம் செய்யாதன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன தெரியுங்களா? நன்மை செய்து குணப்படும்படி ஏவுகிறார். ஆண்டவர் தீமைக்கு தீமை அல்ல, நன்மை செய்கிறவர். ஊரே சகேயுவை தப்பா பேசும்போது இயேசு அவன் அருகில் வந்து நின்று அவன் வீட்டிற்கு போய், எத்தனையோ ஜனங்க பல எதிர்பார்ப்புகளோட வராங்க, ஆனா இயேசு அவன் வீட்டுக்கு போய் நன்மை செய்து அவனை குணப்படுத்துகிறார். பேதுரு இயேசுவை சபிக்கிறான், சத்தியம் பண்றான், யாருன்னே தெரியாதா, ஆனா அவனுக்கு நன்மை செய்து குணப்படும்படி திருப்புகிறார். இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் ரொம்ப நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், அவருக்கு தீமை செய்ய தெரியாது. யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. தேவனிடத்தில் மேனுஃபேக்சர் ஆகி வர்றது எல்லாமே நன்மையாக தான் இருக்கும், தீமையை அவர் செய்ய மாட்டார். நான் சொல்றேன், சபை கர்த்தருடைய நன்மையை நோக்கி பாருங்கள், கர்த்தருடைய நன்மையை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, கர்த்தருடைய நன்மையை ஃபோக்கஸ் பண்ணுங்க. பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்களாம் ரொம்ப சூஸியா இருக்கிறீங்க, நல்லதை மாத்திரம் எடுத்துக்கிட்டு தீயதை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க. கர்த்தரே அதை தான் சொல்லி கொடுத்திருக்கிறார். நன்மையும் தீமையும் முன்னாடி இருக்கும், நல்லதை தெரிந்தெடுத்துக்கும் கர்த்தர் தான் சொல்லி கொடுத்திருக்கிறார். தீமை இருக்குது, அதனால ரெண்டையும் பார்க்கறனால ரெண்டையும் பேசணும்னு அவசியம் இல்லை. ரெண்டும் முன்னாடி இருந்தாலும் நீ நன்மையை சூஸ் பண்ணுன்னு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் நல்லவர் நல்லவர்னே பேசிட்டு இருக்கிறோம். நல்லதை மாத்திரம் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, எப்பவுமே நல்லது நடக்கும்ல, தீயது இருந்தாலும் நல்லதை நாங்க பேசுவோம். ஏன்னா கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார், நன்மையும் தீமை இருந்தாலும் நன்மை தெரிந்தெடு என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4 கூட ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. 4:8 வாசிக்கிறேன். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பி சூசி, நீ சூஸ் பண்ணிக்கோ, இதை மாத்திரம் எடுத்துக்கோ, மற்றதெல்லாம் விடுன்னு தான் வேதம் கற்றுக் கொடுக்குது. அதனால நான் சொல்றேன், இந்த நாள்ல சபை கர்த்தருடைய நன்மையை மாத்திரம் நோக்கி பாருங்கள், கர்த்தருடைய நன்மையை மாத்திரம் சூஸ் பண்ணுங்க. தீமை இருக்கே, முன்னாடி நடக்குதே, அது இருந்துட்டு போகுது, அது நடந்துட்டு போகுது, பட் யூ சூஸ் லைஃப், யூ சூஸ் த குட்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய நன்மையை மாத்திரம் தெரிந்தெடுங்க. தீமை இருக்குன்றக்காக தீமையை பேசணும்னு அவசியம் இல்லையே, நன்மையை தான் பேசுவோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு நியூஸ் வருது, ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு, பஸ்ல இத்தனை பேர் இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்க பஸ்ல ஏற மாட்டீங்களோ?
அப்போ தீமை நடக்கலாம், இருந்தாலும் நான் நம்பிக்கையோட அடுத்த பஸ் ஏறி போறேன்ல. அப்ப இதை என்னால நம்ப முடியுதான். உலகத்துல ஒரு தீமை நடந்துச்சுன்னா உடனே கர்த்தர் தீமை தான், எனக்கு தான் தீமைன்னு ஏன் நம்ம அப்படி டிசைட் பண்ணணும்? எத்தனை தீமை நடந்தாலும் நன்மையை சூஸ் பண்ணுவோம். சங்கீதக்காரன் சொல்றாரு, ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். இன்னைக்கும் நான் இத்தனை சூழ்நிலையை தாண்டி நிக்கிறேன்னா ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய நன்மையை காண்பேன். கர்த்தர் நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஓகே, கர்த்தர் நல்லவர், அவர் எப்போதும் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் பட்சபாதம் இல்லாதவர்லாம் பார்த்தோம். ஓகே, அதை தாண்டி அவருடைய ராஜ்யத்தை பார்த்தோம்னா ராஜ்யம் எப்படி இருக்கான்? நன்மையினாலே நிறைஞ்சிருக்கான். 23ஆம் சங்கீதத்தின் 6ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அந்த சங்கீதத்தின் ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். When God is my shepherd, தேவன் மெய்ப்பரா இருக்கிறார்னா அவர் தான் நடத்துறார், அவர் தான் சொந்தக்காரர். நான் என்ன சொல்றேன், ராஜ்யத்தில் அவர் தான் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். கர்த்தர் ராஜாதி ராஜாவா இருக்கும்போது அந்த ராஜ்யத்துல நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும். உலகத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை இயேசு காட்டுறார். இந்த உலகம் நன்மையை தேடி ஓடுது, ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல நன்மை நம்மை தேடி ஓடி வருமா? சங்கீதக்காரன் சொல்றாரு, தாவீது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை விடாம தொடர்ந்து வருது. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல, நான் அனுபவிச்சிருக்கிறேன். என் வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வருகிறது. நன்மை என்றால் நல்ல காரியங்கள், கிருபை என்றால் என்ன தெரியுமா? தகுதி இல்லாதவர்களுக்கு செய்யப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நீங்க தகுதியானவங்களா? நீங்க அதுக்கு வர்த்தா? நீங்க அதுக்கெல்லாம் திராணி இருந்துச்சா உங்களுக்கு? இத்தனை நீங்க அனுபவிக்கிறதுக்கும் இவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கும் இத்தனை உங்க வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாருக்குமே நம்ம தகுதியான்னு பார்த்தா கிடையாது. ஏன் அதெல்லாம் நடந்துச்சு? நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வந்திருக்கிறது. தகுதி இல்லாத நமக்கு தேவன் இத்தனையும் தொடர்ந்து வர செய்திருக்கிறார். இன்றைக்கு உலகம் எனக்கு என்ன கிடைக்கும், நான் என்ன அடைய முடியும், நான் என்னவா மாற முடியும், நன்மையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் தம்முடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டு சொல்றாரு, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை நீ தேட வேண்டாம், நன்மை உன்னை தேடி வரும் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. goodness will follow me, goodness will follow me, God's goodness என்னை தொடர்ந்து வரும். தேவனுடைய நன்மை என்னை தொடர்ந்து வரப்போகிறது. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்ட சூழல். இந்த ராஜ்யத்திற்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும். கொஞ்ச நாளுக்கு இல்லைங்க, வாழ்நாள் எல்லாம் அது தொடர்ந்து வரும். நல்லதான், ரட்சிக்கப்பட்டப்ப நல்ல வார்த்தைகளை பேசிட்டு ஒருத்தர் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது சூப்பரா அவங்கள கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இதா கர்த்தர் இதுக்காக இப்படி செஞ்சிருக்கிறார், நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கிறீங்க, நீங்க ஒழுங்கா இதை செய்யல அதை செய்யல, நீங்க ஒழுங்கா ஆலயத்துக்கு வரல, நீங்க இதை பண்ணல அதை பண்ணல, அதனால கர்த்தர் அடிச்சுட்டாருன்னு நன்மையை சொல்லி உள்ள கூட்டிட்டு வந்துட்டு தீமையை பத்தி பேசக்கூடாது. ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ராஜ்யத்துல நன்மையும் கிருபையும் தான் நம்மை தொடரும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்றாரு, இந்த அஞ்ஞானிகள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உடைக்காகவும் ஆகாரத்திற்காகவும் நாடி தேடி ஓடுகிறார்கள். அவர்கள் அதை தேடி ஓடுகிறார்கள். ஆனா நம்மள என்ன தெரியுமா சொல்றாரு? ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படின்னா this will follow you, இது உங்களை தேடி ஓடி வரும் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் இருக்கிறோம்ல, நீங்களும் நானும் வாழ்ற ராஜ்யம் எப்படி தெரியுமா? நீ போய் தேடி நன்மை எடுத்துக்கோன்னு சொல்றல, நன்மை உன்னை தேடி வரும். ராஜ்யத்தில் வாழ்கிறவர்களை நன்மையும் கிருபையும் தொடரும். இயேசுவின் நாமத்துல உங்களுடைய மனநிலைகள் எல்லாம் மாறுவதாக, கர்த்தரை குறித்த தவறான படங்களெல்லாம் வெளியேறட்டும், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ப தொடங்குங்கள். ஸோ இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டேன், கர்த்தர் நல்லவர்ன்றேன், அவருடைய ராஜ்யம் நன்மையினால நிறைஞ்சிருக்குதுன்றேன், நன்மையை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறான். இப்போ ஒரு 3 காரியத்தை சொல்றேன். எப்படி நாம் இந்த நன்மையில நடப்பது, எப்படி நாம் இந்த நன்மையை சுதந்திரித்துக் கொள்வது, ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதல்ல நீங்க நன்மையில நடக்கணும்னா தீமையெல்லாம் முதல்ல வெளியேற்றணும். தீமையை உள்ள வச்சுட்டு நீங்க நன்மையை பார்க்கவே முடியாது. நான் சொன்னேன், எப்படி இந்த வாய் ஆகாரத்தை ருசிக்கிறதோ அது போல செவிகள் வார்த்தைகளை ருசிக்கிறது அப்படின்ற வசனத்தை வாசிச்சோம்ல, யோபு 12:11. என்ன சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய நன்மையை நீங்க பார்க்கணும்னா தவறுகள் எல்லாம் வெளியேறும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் பாய்சன் எடுத்துட்டாங்க, பாய்சன் குடிச்சிட்டாங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு ஓடுறோம். இந்த ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உள்ளே போய் கலந்த பாய்சனை வெளியெடுக்கிறது தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு.
இந்த பாய்சனை வெளியே எடுக்காம நீங்க அவங்கள காப்பாற்ற முடியாது. இந்த பாய்சன் எப்ப ரத்தத்துல கலந்துருச்சோ அப்ப அது மற்ற அவயவங்களை எல்லாம் பாதிக்கிறது. அது அவர்களுடைய ஜீவனையும் கூட ஒரு சில நேரத்துல எடுத்துருது. அப்போ அது உண்மைனா எப்படி இந்த சரீரத்தை உள்ள போய் ஒரு பாய்சன் அழிக்குதோ அது போல என் வாழ்க்கையை அழிக்கிற வல்லமை துர்ச்செய்திக்கு இருக்கிறது, பொய்க்கு இருக்கிறது. பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பொய்யை பேசி பேசி நம்மளை நம்ப வச்சிருக்கிறான். நீங்க தேவனுடைய நன்மையை அனுபவிக்கணும், தேவனுடைய நன்மையை நீங்க சுதந்திரிக்கணும், அந்த தளத்துல நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, என்னெல்லாம் பொய்யை நம்பி இருக்கிறீங்களோ அதெல்லாம் வெளியேற்றுங்க. உங்க மைண்ட் முதல்ல கிளியர் ஆகணும். எல்லா பேட் நியூஸும், எவ்ரி லைஸ் ஷுட் கம் அவுட். எல்லா பொய்களும் உங்கள் மனதிலிருந்து வெளியே வந்து கர்த்தருடைய சத்தியத்தினால் நீங்கள் கழுவப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவர் அப்படின்ற ட்ரூத் உங்களுக்குள்ள போகணும். கர்த்தர் நன்மை செய்கிறவர் அப்படின்ற ட்ரூத் உங்களுக்குள்ள போனாதான் நீங்க கர்த்தருடைய நன்மையை காண முடியும். தீயதை நிறைய கேட்டு உள்ள வச்சுட்டு இனிமே உங்களுடைய செவி எல்லா வார்த்தைகளும் ருசிச்சு தான் உள்ள அனுப்பணும். கர்த்தர் நல்லவர்ன்ற செய்தி தான் உள்ள வரணுமே ஒழிய தேவனை குறித்து தவறாய் வருகிற எல்லா செய்திகளும் இங்கே பிளாக் பண்ணி வெளியேற்ற பழங்க. அப்படி பண்ணீங்கன்னா கர்த்தருடைய நன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய நன்மையை நீங்க பார்க்க போறீங்க. தாவீது பல சத்துருக்களை, பல எதிர்ப்புகளை சந்திச்சாலும் நின்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அடிக்கடி சொல்வார், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கைவிட மாட்டார், அவர் நன்மை செய்கிறவர், அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என் தகப்பன் தாய் கூட என்னை மறந்துடலாம், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், மறக்க மாட்டார்னு இப்படியே சொல்லி சொல்லிதான் தீமையான உலகத்திலும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து போயிருக்கிறார். முதல் காரியம் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா, உள்ள இருக்கிற எல்லா பாய்சனையும் வெளியேற்றணும். எல்லா நம்பி இருக்கிற பொய்கள் வெளியேற வேண்டும். எப்படி பொய்யை வெளியேற்றுறது? நல்ல செய்தியை உள்ள அனுப்பிச்சுதான் கெட்ட செய்தி வெளியேறும். ஒரு நல்ல செய்தியை, கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் நீங்க கேட்க 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 எதை கேட்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். என்ன சாப்பிட்றோமோ அதுவாகவே நம்ம சரீரம் மாறுகிறது போல எதை கேட்கிறோமோ அதுவாகவே நாம் மாறப்போகிறோம். பல பேர் இன்னைக்கு பயத்திலும் திகிலும் வாழ்ந்துட்டு இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? அவ்வளோ கெட்ட செய்தி உள்ள கேட்டு வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றேன், இட் இஸ் ஹை டைம். நீங்கள் மிக ஒரு இக்கட்டான நேரத்தில் இருக்கிறீங்கன்னா முதல்ல செய்ய வேண்டியது தீய செய்திகளுக்கு உங்கள் செவியை அடைத்து நற்செய்திகளை உள்ள நிறைய கேட்க ஆரம்பிங்க. இது உங்க சாய்ஸ். யாருமே யாரையும் கம்பல் பண்ணவே முடியாது. நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதைத்தான் நம்புவீர்கள், அதைத்தான் உணர்வீர்கள், அதைத்தான் வாழவும் போகிறீர்கள். ஸோ முதலாவது நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற நம்பப்பட்டிருக்கிற எல்லா பொய்களையும் வெளியேற்றி, வேதம் சொல்கிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயத்தை விதைக்கிறவரே அல்ல. கர்த்தருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நற்செய்தி அனுப்பி உங்களை பவர்ஃபுல் ஆக்குவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை தெளிவாக்குவார், உங்களை அன்பினால் அவர் நிரப்புவார். ஸோ முதல்ல நமக்குள்ள இருக்கிற எல்லா பாய்சனஸ் மெசேஜஸ், எல்லா லைஸ், எல்லா பொய்களையும் நம்ம வெளியேற்ற வேண்டும். ரெண்டாவது ஒரு காரியம் செய்யணும். நீங்களும் நானும் இதுவரைக்கும் கர்த்தர் என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நன்மை செஞ்சிருக்கிறாருன்னு தியானிக்க பழகணும். சங்கீதக்காரர் சொல்ற, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. சங்கீதக்காரனுடைய அனுபவம் என்னன்னா, நான் அடிக்கடி என் ஆத்துமாவுக்கு சொல்லி கொடுக்குறேன், என்னன்னா கர்த்தரும் வாழ்க்கையில செஞ்ச நன்மையை மறந்துடாத. பல நேரங்களில் பாருங்க, நம்ம வாழ்க்கையில தீயதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், நல்லதை ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். நடந்த பிரச்சனைகள் நமக்கு தெரியும், நமக்கு வந்த சோதனைகள் நமக்கு தெரியும், ஏற்பட்ட இழப்புகள் தெரியும், வந்த வியாதிகள்லாம் தெரியும். ஆனா எத்தனை நாள் சுகமா வச்சிருந்தாருன்னு ஞாபகம் வச்சிருக்கோமா? எவ்வளவு பெரிய வியாதியிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கினார் நமக்கு ஞாபகம் இருக்கா? எவ்வளவு பெரிய தேவையை கர்த்தர் எப்படி ஆச்சரியமா சந்திச்சாருன்னு நமக்கு தெரியுமா? நீங்களும் நானும் செய்ய வேண்டிய அடுத்த காரியம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் ஆண்டவருடைய குட்னஸ் என் வாழ்க்கை எப்படி தொடர்ந்து வந்துச்சுன்னு ஞாபகப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழங்க. கோலியாத்தை பார்த்து எல்லாம் பயந்துட்டு இருக்கப்ப கூட தாவீது எதை தெரியுமா ஞாபகப்படுத்துறாரு? கரடியின் வாய்க்கு கர்த்தர் என்னை தப்புவித்தார், சிங்கத்தின் வாய்க்கு கர்த்தர் என்னை தப்புவிச்சார். அதை ஞாபகம் வச்சிருக்கும் போது இப்ப முன்னாடி இருக்கிற தீமையில கர்த்தருடைய நன்மை வெளிப்படுகிறது. இப்ப முன்னாடி இருக்கிற தீமையில கர்த்தருடைய நன்மை பயங்கரமா வெளிப்பட்டு அதை மேற்கொள்ளுகிறார். இன்றைக்கு நான் சொல்றேன், மிக கடினமான சூழ்நிலையில் மத்தியில் நீங்க இருந்தாலும் do one thing, ஒரு காரியத்தை செய்யுங்க. நேரம் எடுத்து உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்னெல்லாம் நன்மை செஞ்சிருக்கிறார் உட்கார்ந்து எழுதுங்க, ஞாபகப்படுத்துங்க. அதை
அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகுங்க. நிச்சயமா சொல்றேன், கர்த்தருடைய நன்மை உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிறதை பார்ப்பீர்கள். நீங்க நன்மையை ஃபோக்கஸ் பண்ண நன்மை உங்களை பின்தொடர்ந்து வரும். தீமையை ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நன்மை நீங்க அனுபவிக்க முடியாது. யூதாஸ் பாருங்க, போய் நாண்டு கொண்டு செத்தான். கர்த்தர் கொண்டாரா? கர்த்தர் அடிச்சாரா? கர்த்தர் அடிக்கல. அவனே சூஸ் பண்ணிட்டான், அவனே போய் செத்துட்டான். அவ்வளவுதான், இனிமே நான் வாழ முடியாதுன்னு குற்ற உணர்ல அவனே போய் செத்துக்கிட்டான ஒழிய கர்த்தர் அடிக்கல. ஒருவேளை சிலர்லாம் சொல்லிடலாம், கர்த்தர் பாத்தீங்களா, கர்த்தரை காட்டி கொடுத்தான், அவ்வளவுதான் அவன் செத்துட்டான், ஆண்டவர் போட்டு தள்ளிட்டாரு. ஆண்டவர் போட்டு தள்ளுறதெல்லாம் கிடையாது. சபிச்சு சத்தியம் பண்ண பேதுருவை திரும்ப ஒரு புது வாழ்க்கை கொடுப்பாருன்னா யூதாஸ்க்கு ஏன் கொடுத்திருக்க மாட்டாரு? கண்டிப்பா கொடுத்திருப்பார். ஆனா யூதாஸ் தீமையை, மரணத்தை தேர்ந்தெடுத்தார். பேதுருவோ நன்மையை, ஜீவனை தேர்ந்தெடுக்கிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில தீமையின் மத்தியில் இருந்தாலும் பரவாயில்ல, இதுவரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மூணாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்றாரு, ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன். நான் சொல்றேன், எக்ஸ்பெக்ட் குட் திங்ஸ். உங்க வாழ்க்கையில நன்மைகளை எதிர்பாருங்கள். பல பேர் பார்த்தீங்கன்னா இல்லாத தீமையை நடந்துருமோன்னு கற்பனை செஞ்சு பேசுவாங்க. இப்படி ஆயிருமோ, இது நடந்துருமோ, இப்படி ஆயிருமோன்னு பல தீய கற்பனை தளத்தில் நிறைய பேர் வாழ்றாங்க. ஆனால் நீங்களும் நான் என்ன தெரியுமா பண்ணணும்? நம்ம நன்மையை தியானிக்க பழகணும். நன்மை நடக்கும் என்று எதிர்பார்க்க பழகணும். நன்மையை எதிர்பார்த்து வாழ தொடங்கணும். ஒருவேளை உலகம் நன்மை நடக்கணும்னா நான் இதை செய்யணும், அதை செய்யணும். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் நன்மையை உண்டாக்கி வைத்திருக்கிறார். நன்மையை எதிர்பார்க்கணும். ஜீவனுள்ள ஒரு தேசத்துல எங்க எதிர்காலத்துல நன்மை நடக்க போகுது. நாளைக்கு நாங்க நன்மையை பார்க்க போறோம். அடுத்த மாசத்துல எங்க சூழ்நிலை மாற போகிறது. எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க போறாங்க. நாங்க ஒருவேளை கஷ்டப்பட்டிருக்கலாம், எங்க பிள்ளைங்க கஷ்டப்பட மாட்டாங்கன்னு நன்மையை விசுவாசத்தோடு எதிர்பார்க்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இயேசு கூட என்ன பண்ணாரா? தமக்கு முன்பாக வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு, தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை ஒரு பொருட்டாய் அவர் எண்ணவில்லை. இயேசுவே தம்முடைய கண்களை எது மேல வச்சிருந்தாருன்னா சந்தோஷத்தின் மேலதான் வச்சிருந்தாரா, பாடுகள் மேல வைக்கல. நீங்களும் நானும் என்ன செய்யணும் தெரியுமா? ஜீவனுள்ள ஒரு தேசத்துல, நான் வாழ்கிற இந்த பூமியில கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நீங்களும் நானும் விசுவாசிச்சோன்னா நிச்சயம் நடக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் எப்போதும் நல்லவர், அவர் மாறாதவர், நன்மை செய்கிறவர். அவருடைய ராஜ்யம் நல்ல ராஜ்யம், நம்மை பின்தொடர்கிற ராஜ்யம். இந்த தளத்துல நம்ம வாழணும்னா 3 காரியத்தை சொன்ன மறந்துடாதீங்க. முதலாவது, உங்க வாழ்க்கையில் இருக்கிற தீமையெல்லாம் வெளியேற்றிட்டு நன்மையை மாத்திரம் நீங்க உங்க மனதில் நிரப்ப ஆரம்பிங்க, உங்க வாழ்க்கையில நிரப்ப ஆரம்பிங்க. எல்லா தவறான பாய்சனஸ் மெசேஜஸ் உங்க மைண்ட்ல இருந்து வெளியாகும். உங்க இருதயத்துல நம்பப்பட்ட எல்லா பொய்களையும் வெளியேற்றுங்க. ரெண்டாவது சொன்னேன், இது வரைக்கும் நீங்க பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நன்மை செஞ்சிருக்காருன்னு எழுதுங்க. நான் என்னால ப்ராமிஸ் பண்ண முடியும், அப்படி எழுத ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நடந்த தீமையை விட நன்மை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடும். ஏன்னா கர்த்தர் அவ்வளோ நன்மைகளை நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கார். பிசாசு என்ன பண்றான்னா அப்பப்ப ஒரு தீமையை போட்டு தீமையை பெருசாக்கிட்டான். கர்த்தர் தீமையை பார்க்கணும், ஏகப்பட்ட நன்மையை நமக்கு செஞ்சிருக்கிறார். நீங்க கர்த்தர் செய்த நன்மையை நினைச்ச ஒரு துதிக்க ஆரம்பிச்சீங்கனாலே பிசாசு உங்க வாழ்க்கையில பவர்லெஸ் ஆயிடுவான். அவன் உங்களை பார்த்து பயப்படுவான். ஏன் தெரியுமா? we are not focused on the evil things, we focus on the good things. நம்ம தேவனுடைய நன்மையை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்றோம். மூன்றாவது சொன்னேன், கர்த்தருடைய நன்மையை காண்போம் என்று நானும் நீங்களும் விசுவாசிக்கணும். இப்படி ஒரு சூழ்நிலை, உலகமே முடங்கி கிடக்கிறது, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்ற பயத்துல ஒருவேளை மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பொருளாதாரம் என்னாகும், சூழ்நிலை என்னாகும், எனக்கு வேலை கிடைக்குமா, இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களால் எழும்ப முடியுமா அப்படின்னு பயத்தில் உலகம் இருக்கலாம். நீங்களும் நானும் பயத்தில் இருக்கக்கூடாது. எழும்ப போகிறோம், கர்த்தருடைய நன்மையை பார்க்க போகிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. தேவனுடைய நன்மையை பார்க்க போறோம். நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நன்மையை பேசுங்க, நன்மையை கற்பனை செய்யுங்க, நன்மையை பார்க்க போறோன்னு விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை செய்வார். இப்பொழுதும் நாம் ஜெபிக்க போறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்பி இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். உங்க மனதில் இருக்கிற எல்லா பொய்களும் வெளியேற போகிறது, எல்லா தீமையான செய்திகளும் வெளிவர போகிறது. நன்மையினால நாம் நிரப்பப்பட போகிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரர் மத்தியில் அவரை நம்புகிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. தீர்க்க தரிசனமா சொல்றேன், பல நன்மைகள் உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறது. கர்த்தர் அதை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், உங்களுக்காக தான் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் அதை மிஸ் பண்ண கூடாதுன்னா இந்த 3 காரியத்தை செய்யுங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? என்னோடு இணைந்து நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க தொடங்குங்க. இந்த பிரேயர் டைம்ல
ஒரு ஷிஃப்ட் உங்க வாழ்க்கையில உண்டாகட்டும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கட்டும், ஒரு மாற்றம் நடக்கட்டும், ஒரு மறுரூபம் நடக்கட்டும், உங்கள் கண்ணோட்டத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களுக்கு ஊழியம் செய்வாரா? எல்லாரும் என்னோட இணைந்து ஜெபிக்கிறீங்களா? ஹalleluya, thank you Jesus. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் நல்லவர் என்று அறிக்கை செய்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. அவர் எப்போதும் நல்லவர்னு சொல்லுங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு சொல்லுங்க. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை செய்வார். அவர் வசனித்ததை நிறைவேற்றுவார். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஏராளமான வார்த்தைகளை பேசி இருக்கிறார். அதெல்லாம் மறந்துட்டீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நான் சொன்னதை செய்வேன், நான் சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நடக்கிற தீமைகளை பார்த்த உடனே மனம் விட்டுறாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தின் மேல தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்கிறது. கர்த்தர் வாக்குத்தத்தங்களை பேசி இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? உங்கள் வாழ்க்கையில தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் உங்கள் மேல் கை வைக்க எந்த சத்துருவுக்கும் அதிகாரம் இல்லை, எந்த சூழ்நிலைக்கும் அதிகாரம் இல்லை, எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. கர்த்தர் சொன்னதை செய்வார். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் என்னோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவருடைய மனதில் எல்லாம் ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பயங்கள் எல்லாம் வெளியேறட்டும் என நான் கட்டளை கொடுக்கிறேன். எல்லா குழப்பங்கள், சந்தேகங்கள் இருந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. நன்மையினால் அவர்களுடைய இருதயம் நிறைந்திருப்பதாக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று தாவீது சொன்னாரே, நீர் நல்லவர் என்பதை உம்முடைய பிள்ளைகள் ருசித்து பார்க்க உதவி செய்யுங்கப்பா. அவளுடைய உள்ளம், உடல், அவளுடைய சிந்தனை எல்லாம் கர்த்தருடைய நன்மையினால நிறைந்திருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும், உம்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் நன்மையும் கிருபையும் இந்த நாளிலிருந்து தொடர்ந்து வருகிறதை பார்ப்பார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவளுடைய வாழ்க்கையெல்லாம் நன்மையால் நிறைந்திருப்பதாக, சந்தோஷத்தினால் நிறைந்திருப்பதாக. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தீமையெல்லாம் நன்மையாய் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொருவருடைய சூழ்நிலையிலும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இனி கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் இனி தொடர போகிறது. யோசேப்பு சொன்னாரு, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அது போல தீமையான சூழ்நிலை இதுவரைக்கும் எழும்பியிருக்கலாம், கர்த்தர் முடிவில் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்குது. உங்க வாழ்க்கையில எல்லாம் நன்மையா மாறப்போகுது. தீய செய்தியெல்லாம் வெளியேற்றிட்டு நன்மையினால நிறைந்திருங்க. நன்மையை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். லவ் ஆஃப் காட் சர்ச், உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். எங்கள் ஜெபங்களில் உங்களை நினைவு கூறுகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அநேகரை தொடர்பு கொண்டுட்டு இருக்கோம். நம்முடைய சர்ச் நம்பர் இதில் இருக்கு. ஸோ எனி ஹெல்ப் நீங்க அதற்கு தொடர்பு கொள்ளும்படி தயவு செய்து நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்க எனி டைம் கால் பண்ணுங்க. எப்படி இருக்கிறீங்கன்றதை தெரியப்படுத்துங்க. ஏதாவது உதவி தேவைப்படுகிறதா என்ன என்பதை நீங்கள் தெரியப்படுத்தினா உங்களை ரீச் பண்றதுக்கு அது ரொம்ப வசதியா இருக்கும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா இருங்க. வருகிற வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடி, வெள்ளிக்கிழமை காலையில திருவிருந்த ஆராதனை, வருகிற ஞாயிற்றுக்கிழமையும் திருவிருந்த ஆராதனை இருக்கும். அந்த ஆராதனைகள் எல்லாம் நீங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.